ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடியல் வைப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லாஸ்ட் வீக்கெல்லாம் த்ரோட் சரியில்லை, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஒரு 10 டேஸாகவே நான் வீடியோ போடல. ஆனால் இன்னைக்கு முக்கியமாக 2 விஷயம் சொல்கிறதுக்காக வீடியோ போடுறேன். ஒன்று சோட சர்க்கரை டைம் பற்றி, இன்னொன்று உங்கள் கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னோட கடந்த சில வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி, உங்களுக்கான டைம நீங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது யோகா, எக்ஸர்சைஸ், விளக்கு தியானம், வாசி யோகம் இப்படி உங்க டெய்லி வாழ்க்கையில உங்களுக்கான டைம நீங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்த முக்கியமான ஸ்டெப் உங்க கெரியர்க்காக டைம ஒதுக்கணும். உங்களுக்கு எந்த துறை பிடிக்கும்னு நீங்க தீர்மானம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப அந்த துறையில உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா கூட பரவால்ல. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண பயப்படாதீங்க. இன்னைக்கு நெறைய ஓப்பன் ரிசோர்ஸஸ் இருக்கு. நீங்க அதாவது YouTube இருக்கு, ChatGPT, Gemini, ஆன்லைன் கோர்சஸ், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நெறைய இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட பரவால்ல. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். டெய்லி அதுக்காக நீங்க ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஒதுக்கணும். அது உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற டைமா இருக்கலாம். இல்ல உங்க குழந்தைங்க தூங்குற டைமா இருக்கலாம். உங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத டைமா ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் கண்டிப்பா உங்கள அப்ஸ்கில் பண்ணிக்க நீங்க ஒதுக்கணும். அந்த டைம நீங்க கன்சிஸ்டன்ட்டா டெய்லி அந்த டைம ஃபாலோ பண்ணணும். 1 ஆர் 2 டேஸ் ஆ ஸ்கிப் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு வேற வேலை அப்படின்றது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா கன்சிஸ்டன்ட்டா ஒரு வாரத்துல ஒரு 5 நாளாவது கண்டிப்பா நீங்க உங்களுக்கான கெரியருக்கான அந்த டெடிகேட்டட் டைம 2 டூ 3 ஹார்ஸ நீங்க ஒதுக்கணும். ஒதுக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்ஸ்கில் பண்ண ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்சி தான் இதுல ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களுக்காக, உங்க ஹெல்த்துக்காக டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் உங்க மைண்டுக்காக டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனிமே உங்களுக்கான கெரியர்க்காகவும் டைம் ஒதுக்க ஆரம்பிங்க. ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் கண்டிப்பா ஒதுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கான நேரத்த நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது, நிச்சயமா நீங்க நெனச்ச மாதிரி கெரியர்ல பெருசா சாதிக்கலாம். இதுல டவுட்டே வேணாம். 2வது விஷயம், நான் சோட சர்க்கரை டைம் பத்தி சொல்லியிருந்தேன்ல. அதாவது அமாவாசை இல்லன்னா பௌர்ணமி திதி முடியிற நேரத்துல, முடியிற டைம் 1 ஹவர் முன்னாடி. அதே மாரி அந்த முடியிற டைம்லேருந்து 1 ஹவர் பின்னாடி. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள எப்ப வேணா இந்த சோட சர்க்கரை டைம் வரும். அது வெறும் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த 5 செகண்ட்ஸ்ல நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அது அப்படியே நடக்கும். இது நானும் அந்த விஷயத்த ட்ரை பண்ணி எனக்கும் அதுல சக்சஸ் வந்திருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இப்படி வேண்டக்கூடாது. இது தப்பு. எப்படி வேண்டணும்னா, எனக்கு பிடிச்ச வேலைய எனக்கு அமைச்சு குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்க மனசுல நீங்க அந்த 2 ஹவர்ஸ்க்குமே நெனச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா, அந்த 5 செகண்ட்ஸ் எப்ப வரும்னு தெரியாது நமக்கு. அதனால அமாவாசை திதி முடியிற டைம்லேருந்து 1 ஹவர் முன்னாடி, பின்னாடி. இல்லன்னா பௌர்ணமி திதி முடியிற டைம்லேருந்து 1 ஹவர் முன்னாடி, பின்னாடி. இந்த 2 மணி நேரமும் நீங்க பாசிட்டிவா உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிட்ட மாரி நெனச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஏன் இந்த சொட சிக்கலை பத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு அமாவாசை. ஆடி அமாவாசை. இன்னைக்கு அமாவாசை திதி முடியிற டைம் கரெக்ட்டா 12ஆம் தேதி நடுராத்திரி 12:16 மணிக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க 11:16 இருந்து 1 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இந்த 2 மணி நேரத்துக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சதுக்கு நன்றி. இந்த விஷயத்த உங்க மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது, கூடிய சீக்கிரமே அது கண்டிப்பா நடக்கும். அந்த 5 செகண்ட் உங்க வாழ்க்கைய மாத்தும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.